ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார். பீகாரில் ஆர்ஜேடி கட்சி தொடர்ந்து ஆளுங்கட்சியாக இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் மீண்டும் அவர்கள் தனித்து ஆட்சியை பிடிக்க முடியாத சூழல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவங்க கூட்டணி வைத்து ஜேடியு ஆர்ஜேடி கூட்டணி வைத்தப்போ மட்டும் துணை முதலமைச்சராக தேஜஸ்வி இருந்தார் அப்படின்றத பார்க்கிறோம். கடந்த 2005ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து ஆர்ஜேடி தனித்து ஆட்சி அப்படின்றத பிடிக்க முடியாத ஒரு சூழலே இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறது ஆர்ஜேடி. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றியை சென்னை கமலாலயத்தில் பாஜக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர். இந்த காட்சிகளை பார்க்கலாம். பாஜக சென்னை கமலாலயத்தில் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பேராசிரியர் ராமசீனிவாசன்ட்ட ப்ரொஃபஸர் டாக்டர் தமிழிசை சொன்னாங்க, இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்குன்னு. இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டோடு கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கா? ஆனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு பாஜகவுக்கும் பீகாரில் பாஜகவுடைய நிலையும் வேற தானே? இல்ல, தமிழ்நாட்டுக்கு எல்லா பொலிட்டிக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்குமே இதுல செய்தி இருக்குங்க. இப்ப உதாரணமா ஒரு வலிமையான கூட்டணி மூலமாக நமது அரசியல் எதிரிகளை வீழ்த்த முடியும், இந்த தேசத்தின் எதிரிகளை வீழ்த்த முடியுங்கிறத பீகார் மறுபடி நிரூபிச்சிட்டு இருக்கு. நான் தமிழ்நாட்டிலே திரும்ப சொல்லுகிற கருத்து, தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் வெற்றி பெறுவதில்லை, அரசியல் கூட்டணிகள் தான் வெற்றி பெறுகின்றன அப்படிங்கறத நான் தமிழ்நாட்டில் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். திமுக 67 ஆட்சியை பிடிச்சவங்க இதுவரைக்கும் தனியா நின்றதே இல்லை, எப்பயுமே அவங்க கூட்டணியில தான் நிக்கிறாங்க. இப்ப சமீபத்திய ஐயா ஸ்டாலின் அவருடைய வெற்றிக்குமே கூட்டணி என்பது ஒரு பெரிய பலமா தான் இருக்கு. அதனால அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு நமக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரியை இன்னும் கூட்டணும், நமக்குள்ள இருக்கிற அரித்மேட்டிக்ஸை கூட்டணும், நமக்கும் மக்களுக்கும் இருக்கிற அந்த இப்போ இருக்கிற மிக சிறந்த இணைப்பை கூட இன்னும் மிகச்சிறந்ததாக மாற்றணும். அதனால இது ஒரு பெரிய செய்தி, நாம இன்னும் களத்துல சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்கிற செய்தி நமக்கு இருக்கு. இரண்டாவதாக, இந்த செய்தி பீகாருடைய வெற்றினால காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் திமுக ஒரு செய்தி இருக்கு. காங்கிரஸ் கட்சி விதிவிலக்காக 1-2 மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலுமே கூட்டணி கட்சிக்கான பெரிய சுமையா இருக்கு. காங்கிரஸ் இஸ் எ லைபிலிட்டி. பீகார் அப்படிதான் நிரூபணமாயிருக்கு, உத்தரப்பிரதேச அப்படிதான் நிரூபணமாயிருக்கு, மகாராஷ்டிரா அப்படிதான் நிரூபணமாயிருக்கு. அதனால எல்லா இடத்துலயுமே காங்கிரஸ் சுமை தான். தமிழ்நாட்டிலுமே திமுகவுக்கு காங்கிரஸ்ன்றது ஒரு பெரிய சுமை. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு இல்ல சார், நீங்க அவங்க அந்த 60 இடங்கள்ல போட்டியிடாம வம்பு பண்ணாம இருந்திருந்தா இன்னும் கூட அவங்க 10 இடங்கள் கூடுதலா ஜெயிச்சிருப்பாங்க. போன இடத்துல 70 இடத்துல போட்டிட்டு தான் அந்த மோசமான தோல்வி வந்தது. நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அதே மாதிரி இப்ப காங்கிரஸ் சுமையா இருக்கு. தமிழ்நாட்டிலேயும் காங்கிரஸ் திமுகவுக்கு சுமைதான். அது ஒரு செய்தி. மூன்றாவதாக ஒரு செய்தி, நடிகர் விஜய் அவர்களுக்கு இதுல ஒரு செய்தி இருக்கு. பிரசாத் கிஷோர் மாதிரி அரசியல் ஆலோசகர்களை நம்பி மோசம் போக வேண்டாம். பிரசாத் கிஷோர் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அவர் ஒரு நல்ல கோச்சா இருக்கலாம், ஆனா அவர் நல்ல அத்லெட் இல்ல, நல்ல விளையாட்டு வீரர் இல்ல. விளையாட்டு வீரருக்கு கோச் பண்றவர் தான். அவரே களத்துல இறங்கி நான் சிக்ஸர் அடிக்கிறேன், பவுண்டரி அடிக்கிறேன் போன்றாருன்னா என்ன ஆகும்ன்றதுக்கு ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்.